ஐபிஎல்ல 18 இயர்ஸ் ஆடி இருக்கீங்க. ஐபிஎல்ல 16 இயர்ஸ். ஆமா. அதாவது எவ்ரி செகண்ட் ஆர் தேர்ட் சீசன் யூ ஆர் இன் நியூ டீம். நான் ஃபர்ஸ்ட்லி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே the moment they pick their first player it was going to be difficult for me. எம்எஸ் தோனி. ஐ மீன் இன்னைக்கே பேங்க்ல நான் சந்தோஷமா இருக்கேன். அவங்க ஒரு மேஜர் ரோல் ஆடிருக்காங்க. மஞ்சள் துணி போடுற ஹாப்பினஸ் ஐபிஎல்ல கிடைக்கல, பட் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நிறைய போட்டாங்க. ஐ அம் ஹாப்பி. ஈசாலா கப் நமதேவா இல்லையா? ரஜினிகாந்த் பார்த்து நான் வாங்கின கண்ணாடி, அதை பத்தி கேட்க மாட்டேன். ஜெயிலர்ல போட்ட அதே கண்ணாடி தேடி கண்டுபிடிச்சு வாங்கினேன். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? This is your host Yomi hitting you up with another edition of Deep Dive. கிரிக்கெட்டர்ஸோட ஜேர்னியில் எக்கச்சக்க ஹைஸ் அண்ட் லோஸ் நிறைஞ்சு இருக்கும். லைம் லைட்டுக்கு வந்த அப்புறம் ஏராளமான கிளிட்ஸ் அண்ட் கிளாமர் இருந்தாலும் அந்த இலக்கை அடைய நிறைய சாக்ரிஃபைசஸ் அண்ட் இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் பிஹைண்ட் த சீன்ஸ். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு வந்த அப்புறம் அங்கே சஸ்டெயின் ஆகிறது அதோட மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு 18 வருஷம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்தே ஆடிட்டு இருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் பிளேயிங் கிரிக்கெட் ஹி ஷோன் வெர்சிட்டாலிட்டி இன் கமெண்ட்ரி, கோச்சிங் அண்ட் ஃபேஷன். பட் அட் ஹார்ட் ஹி ஸ்டில் அ ஹம்பிள் கிரிக்கெட்டர் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொல்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது. Ladies and gentlemen, let's put our hands together for a world-class finisher, Indian wicketkeeper batsman, and my good friend Dinesh Karthik. வணக்கம் டிகே, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கம்மிங் ஆன் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க? இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் வியர்டஸ்ட் எபிசோட். ஏன்னா தினேஷ் கார்த்திகை நான் இன்டர்வியூ பண்ணுறேன். சொல்லுங்க டிகே, எப்படி இருக்கீங்க? இங்கிலீஷில் தான் பேசுவார் நினைக்கிறேன். இல்லை அதில் ஒன்று வேற மாதிரி கூட்டு பழக்கம் ஆயிடுச்சு. அதனால வணக்கம் யோமி, நல்லா இருக்குன்னு சொல்கிறதே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி மக்களுக்கு வியர்டாக இருக்கோ இல்லையோ, பேசுகிற எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. உன்னோட கிரிக்கெட் ஆடி இவ்வளோ நாள் பண்ணி நீ கமெண்ட்ரி பண்ணுற நல்லாவே தெரியும், ஃபாலோவும் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு இந்த ரூபத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. டெஃபினட்டாக ரூபத்திலலாம் சொல்கிறீங்க, வேற லெவல்யா? இல்லை தமிழ் இங்கிலீஷ்லேயும் கமெண்ட்ரி பண்ணுறீங்க, இங்கிலீஷ்லேயும் பேசுகிறீங்க, இங்கே தமிழில் கலக்குறீங்க, வேற லெவல். இல்லை, தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்கேன். ஃபுல் டைம் லைஃப் தமிழ்நாடு தான் ஆடி இருக்கேன். ஸோ தமிழ்ன்றது ஆப்வியஸாக வரும். பட் இந்த கிரிக்கெட்டில் கமெண்ட்ரின்னு வரும்போது நிறையா டெக்னிக்கல் ஃபைன் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் தான் கற்றுக்கணும், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான். ஸோ அது இன்னும் ஃபுல்லாக நான் கற்றுக்கல. பட் ஒரு நாள் கற்றுப்பேன் டெஃபினட்டாக. எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான். டவுட் இருக்குது, உள்ளே இருக்குது. அந்த ஒரு மேடை வரும்போது எல்லாம் அப்படியே தானாக வெளியே வரும் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஓகே ஃபைன், தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஆன் டு த ஷோ ஒன்ஸ் அகேன். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். First segment is called Taking Guard. So we're going to deep dive into your professional and personal life. இந்த டேக்கிங் கார்டு சொல்லும்போதே வந்து நான் கார்டு எடுக்கிறது ரொம்ப டைம் எடுப்பேங்க. போயிட்டு அப்படின்னு நின்றுட்டு இப்படி நவுறு இருந்துட்டு ஐயோ 100%. நான் எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேன். அதாவது அப்படியே சுற்றி போவீங்க, அப்படியே வருவீங்க, ஏன்பா எப்போதான்ப்பா கார்டு எடுப்பேன் அப்படின்ட்டு போலர் நான் யோசிச்சிருக்கேன். ஒரு வாட்டி கேட்டாங்க கூட லீக் மேட்ச்சில், இந்த ஸ்டம்பை சுற்றி வந்துனே இருந்த இதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டிஷனுங்க. அது பெரிய பிரச்சனை. ஆடுற காலத்தில் இது பண்ணலன்னா அவுட் ஆகிடுவேன். ஐயோ அந்த பயத்துலேயே இதெல்லாம் சொல்ல. ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் கேட்டேன், ஏன்பா அது ஸ்டம்ப்பு தானேப்பா, அதெல்லாம் கோயிலில் அது எதையோ சுற்றி வர அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன என்ன ஒரு 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 1000 சூப்பர் ஸ்டிஷன் வச்சுருப்பீங்கள்ல? நான் பார்த்த வரைக்கும் இல்லை, அட் அ டைம் 1000 டவுட் இல்லவே இல்லை. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் லைஃப்பில் இருந்திருக்கும் 1000 சூப்பர் ஸ்டிஷன். அண்ட் நான் இப்போ எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது, தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. சூப்பர் ஸ்டிஷனுக்கும் ருட்டீனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சூப்பர் ஸ்டிஷன் எப்படின்னா இது பண்ணால் நல்லது நடக்கும், அது சூப்பர் ஸ்டிஷன். பட் சில விஷயம்லாம் ருட்டீன். அதாவது வந்து நான் பேட்டிங் பேட் போடும்போது ஃபஸ்ட்டு ரைட் பேடு தான் போடுவேன். அதை நான் லெஃப்ட் போட பார்த்தாலும் எனக்கு வராது. அது ருட்டீன். அது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிசல்ட் எப்படி இருந்தாலும் நான் அதை பண்ணிக்கினே இருப்பேன். அது இது ஓகே. எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா எதுக்கு நம்ம இது மேலே டிபெண்ட் பண்ணி இருக்கணும், நம்ம விட்டுறலாமே அப்படின்ட்டு? டெஃபினட்டாக அது நான் யோசிச்சிருக்கேன். போய் ட்ரை பண்ணவும் இருக்கும். அது நம்மளோட லக்குன்னு பார்த்து நம்ம என்னைக்கு பண்ண பார்க்குறோமோ அன்றைக்கி ரன்னும் வராது. அதனால் இல்லை வேணாம் அப்படின்னு திருப்பி மைண்டு திருப்பி இழுத்துரும். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸில் இது மேலெலாம் வந்து தீஸ் ஆர் த கான்ஷியஸ் திங்ஸ் தட் இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி மெதுவாக மாற்றிருக்கேன். ப்ரில்லியன்ட். அது ஐ திங்க் வித் மெச்சூரிட்டி slowly you iron out these sentiments la இந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷன் ஆர்
It's a conscious decision. ஏஜ் கான்ஷியஸ் டெசிஷன் தான் இது. அப்படியே சும்மாலாம் நடக்காது. இதெல்லாம் மைண்ட் வந்து will always push you into what it wants you to do. அது நிறைய வாட்டி it'll just be comfort more than anything. It never likes you to be outside the comfort zone. So அது one of the biggest challenges. எப்படி we are able to overcome that. இப்போ ரஃபேல் நடால் எடுத்திங்கன்னா அவர் வந்து நீங்கள் ஒரு டென்னிஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கோர்ட்டோட லைன்ஸை டச் பண்ணவே மாட்டார். பாட்டில்லாம் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். அது நான் ஆஸ்திரேலியன் ஓப்பனில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் போய் லைவாக பார்த்தேன் அவர் எப்படி பண்ணுறாருன்னு. பட் அவருக்கு அது கொஞ்சம் நேச்சுரலாக வருது, அது ருட்டீன் மாதிரி அவர் பண்ணி வச்சிட்டார். ஸோ ஹி கீப்ஸ் டூயிங் தட் ஓவர் அண்ட் அகெயின். அதில் என்ன ஒன்றா மைண்ட் சம்டைம்ஸ் இன்னும் ஆட் பண்ணினே இருக்கும் நிறைய விஷயம். கரெக்ட். அப்போ இட் கெட்ஸ் வெரி டயரிங். ஒரு கிரிக்கெட்டருக்கு வந்து சென்டிமெண்ட் வந்து கடைசியில் அவரோட கடைசி சூப்பர்ஸ்டிஷனு டாய்லெட்டில் ஃபேன் மேலே பேடை கட்டணும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் சூப்பர்ஸ்டிஷன் இருக்குது. யாருங்க அது? விடுங்க அவர் யாரா இருந்தாங்க. பட் அந்த மாதிரி ஒரு சூப்பர்ஸ்டிஷன் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர் அவர். ஓ, அன்பிலீவபிள். ஓ, பிரில்லியன்ட். ஆரம்பிக்கும் போதே நிறையா ஸ்டோரிஸோட தான் ஆரம்பிச்சிருக்கேன், விச் இஸ் ஆப்வியஸ்லி அ குட் ஸ்டார்ட். உங்கள் கூட நான் வந்து ரொம்ப வருஷம் பழகியிருக்கேன், விளையாடி இருக்கேன். பட் தினேஷ் கார்த்திக் ஆஸ் அ பர்சன் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் நான் பார்த்ததுலேருந்து துருன்னு எப்பயுமே இருப்பீங்க. அந்த எனர்ஜி லெவல் ஆல்வேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், டே இன் டே அவுட். அதான் நான் சொல்கிறது வந்து ஒரு 16-17 இயர்ஸ்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு எனர்ஜி லெவல் அது சின்ன வயசுலேருந்தே இருந்ததா, இல்லாட்டி ஓவர் தி இயர்ஸ் இட்ஸ் சம்திங் தட் யூ பிக்ட் அப்? சைல்ட்ஹுட்ல இருந்து எங்கள் அப்பா கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் டைப். ஐ திங்க் a lot of it came Mr. from my Karthik, dad. Mr. Karthik கிருஷ்ணகுமார், யா. ஸோ அவர் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் பர்சன். ஸோ அதுலேருந்து வந்தது தான் எனக்கு டெஃபினட்டாக. ஐ திங்க் பீயிங் ரெஸ்ட்லெஸ் ரன்ஸ் இந்த ஃபேமிலி. இப்போ எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஐ கேன் சி ஒவ்வொருத்தான் என்ன மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கான். இன்னொரு அவங்க அம்மா மாதிரி கொஞ்சம் காம்ஃபலோ. பட் டெஃபினட்டாக இட்ஸ் பார்ட் ஆஃப் த டிஎன்ஏ. I think that reflects in your batting also, no? You're a busy batsman. You just want ஏதாவது ஒன்று நடந்துங்க, ஒன்று சிங்கிள் வரணும், இல்லாட்டி ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கணும், கீப்பிங்லேயும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க, அந்த பாடி லாங்குவேஜ் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. I think what your character of the field, it reflects on the field also. Definitely. A lot of நீங்கள் ஒரு ஸ்போர்ட் விளையாடும்போது a lot of it is your extension of your personality. And I think நான் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் பர்சனாலிட்டி, ஒரு இடத்துல ரொம்ப இருக்க மாட்டேன், ஏதாவது மைண்டு கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகினே இருக்கும், ஏதாவது டிஃப்ரெண்ட் விஷயத்துக்கு போகும். ஸோ I've always been that way. But actually one of the challenges in life to try and use that and streamline it into what is required for the moment. அது நான் நிறைய, that's something that I've worked on a lot. So be it meditation, அது மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் சுதர்ஷன் கிரியா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் டு ஸ்ட்ரீம்லைன் தட் எனர்ஜி. நிறைய எனர்ஜி எனக்கு அது டே காலையில் ஏஞ்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு எனர்ஜியோடு தான் ஏஞ்சி பண்ணேன். ஸோ அந்த ஹோல் எனர்ஜியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் சேலஞ்சஸ். Okay. Actually, you took up your father's name. One of the early stories that I've heard when you were growing up as a cricketer was, உங்கள் அப்பா வந்து சப்போஸ் நீங்கள் மார்னிங் ஒரு மேட்ச் ஆடினீங்கன்னா அந்த மார்னிங் மேட்சை முடிச்சுட்டு உடனே யூ வில் கோ அண்ட் ப்ராக்டிஸ் இன் யுவர் கிளப் டீம். அது ஒரு மாதிரி த்ரூ அவுட் த டே யூ ஆர் கெப்ட் பிஸி. அண்ட் நானும் ப்ராப்ளி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஐவ் சீன் யூ. மக்களே, இவர் வந்து ஒரு கிளப் மேட்ச் ஆட வருவார். காலங்காத்தால் 6 மணிக்கு ஹில் பேட் இன் த நெட்ஸ் ஃபார் 2 hours. 9:30 மேட்ச் ஆரம்பிக்கும். டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு மேட்ச் ஆடுவார், பேட்டிங் ஆடுவார். ஒரு 100 அடிப்பீங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது எங்களுக்கு அகெயின்ஸ்டாக. அந்த மேட்ச் அன்னைக்கு முடிஞ்ச உடனே ஈவினிங்கில் திருப்பியும் ஒரு பேட்டிங் நெட்ஸ் ஆடுவீங்க அண்ட் கீப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ இஸ் திஸ் த தினேஷ் கார்த்திக் இந்த மாதிரி ரொட்டீன் உங்களுக்கு செட் ஆகிடுச்சா? சின்ன வயசுலேருந்து இது பண்ணதுனால இது செட் ஆகிடுச்சா, இல்லாட்டி அந்த கட்டத்தில் இப்படி பண்ணாதான் நான் வந்து பெட்டர் கிரிக்கெட் ஆவேங்கிற ஒரு யோசனையா? செட் ஆகிடுச்சு இல்லைங்க. நீங்கள் எதுவுமே வந்து லைஃப்பில் செட்டில் ஆகாது. நீங்கள் எப் டு மேக் இட் ஹேப்பன். ஸோ எனக்கு வந்து நான் எப்பயுமே சொல்கிறேன், எனக்கு இந்தியா ஆடணுன்ற ஒரு மோட்டிவேஷன் வாஸ் த ஹையஸ்ட். அது நான் விளையாட ஆரம்பிச்சதுலேருந்தே சின்ன வயசில் 15-16 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரே எய்ம், ஒரு மேட்சாக அது இந்தியாவுக்கு ஆடணும் அப்படின்னு. அது ஃபஸ்ட் டைம் அச்சீவ் பண்ண அப்புறம் ஒரு மேட்ச்லாம் பத்தாது, 100 மேட்ச் ஆடணும் அப்படின்னு. அப்புறம் 100 மேட்ச் ஆடினேன், 100 மேட்ச் இல்லை இன்னும் புஷ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஐ கெப்ட் புஷிங் மை செல்ஃப். ஸோ அது பண்ணணும்னா அது வந்து நத்திங் கம்ஸ் ஈஸிங்க. இந்தியாவில் வந்து கிரிக்கெட்ன்றது வந்து எல்லாரும் சொல்கிறது ஒரு ரிலிஜன், எல்லாரும் விளாட்றாங்க. நீங்கள் நாளைக்கு போய் ரோட்டில் போய் ஒரு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடாமல் இருக்காது. வேறு எந்த ஸ்போர்ட் ஆடுறாங்களோ இல்லை, டென்னிஸ் ஆடலாம், கபடி ஆடலாம், பட் கிரிக்கெட்ன்றது டெஃபினட்டாக ஒரு டென்னிஸ் பால் எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஆடுவாங்க. ஸோ காம்படிஷன் அதிகம் எல்லா ஊர்லேயும். எவ்ரிடே சம்படி இஸ் டூயிங் பெட்டர் தென் யூ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லாரோடையும் அதிகமாக பண்ணணும் அப்படின்றதே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ
did things when whatever it took for me to go to the next level. Sometimes I have overdone it, but on the side la earn பண்றது better than underdoing it. So I believed in that, and so I tried a lot of things. I think என்னோட cricketing journey லே the two big things in terms of takeaways was நம்ம tournament ஜெயிக்கும் போது the fun that I had, that is one, and I was always ahead of the curve. I felt, be it one-on-one coaching, I was willing to hire personal coaches. அதாவது வந்து அந்த one-on-one coachingன்ற கான்செப்டே இல்லை அப்போது. ஸோ பாசு சார் இருந்தார். ஸோ வி யூஸ் டு டிஸ்கஸ் அ லாட். அவர் வந்து பேஸ்கெட் பால் டென்னிஸ் நிறைய பார்ப்பார். ஸோ அவர் எனக்கு சஜஸ்ட் பண்ணார், நீ வை டோன்ட் யூ லுக் அட் கிரிக்கெட் டிஃப்ரெண்ட்லி, உனக்கு என்ன, நான் 16 வயசு இருக்கும்போது என்ன கேள்வி கேட்டார், நாளைக்கு ஒன்று நான் போய் பர்த்தில் நிற்க வைக்கிறேன், பிரெட்லி போடுறான், உன்னால் ஆட முடியுமா அப்படின்னு. அப்படி நான் கண்ணை மூடி யோசித்தேன், சத்தியமாக கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன தேவையோ அப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். நான் நாளைக்கு நான் ஆஸ்திரேலியா போனோன்னா, இந்தியன் டீமில் செலக்ட் பண்ணோன்னா எப்படி ரன் அடிக்கணும், அதுக்கு என்ன தேவை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆன்சர்ஸ் வில் கம் டு யூ. ஸோ அந்த மாதிரி ஆன்சர்ஸ் எப்போ எனக்கு ஆன்சர் என்ன வந்ததுன்னா, தட் மீன்ஸ் யூ ஹவ் டு ஒர்க் ஹார்டர் ஆன் பிளேயிங் த ஷார்ட் பால் பெட்டர், நியூ பால் ஆடணும். ஸோ அந்த மாதிரி பவுன்ஸ் கிரியேட் பண்ணணும், சிந்தட்டிக் பால் ஆடணும். ஸோ இந்த மாதிரி ஐ யூஸ் டு constantly ask questions to myself and then try and find solutions to it, and it ended up being hiring coaches. Now various coaches hire பண்ணிருக்கேன். நீங்கள் இந்த சொல்கிற மேட்ச் I am having a feeling at that time there was a personal coach that I hired who was watching. சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இந்த ஹேண்டிகேம் வச்சுன்னு என்னோட பேட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் சாயங்காலம் உட்காந்து பாரு, இந்த மாதிரி பண்ணுற நீ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடணும், இந்த கேப்பில் அடிக்கலாம் அப்படின்னு நிறைய அனாலிசிஸ்லாம் பண்ணுவார் என்ன உட்கார வச்சுட்டு. அந்த டைமில் ஹேண்டிகேம்லாம் வாஸ் a big thing 30 years ago. So constantly I was watching, observing my videos. So I was one up அந்த மாதிரி விஷயத்தில். It started from my dad. அதுக்கப்புறம் பாசு சார் helped me, and then I started questioning myself, and that's when I kept trying to get better at my skill, which was cricket. So I constantly got better. கீப்பிங்காக தனியாக கேம்ப்ஸ் போவேன், 3-4 days கேம்ப் போவேன். பேட்டிங்காக ஹையர் பண்ணுவேன் கோச்சஸ். ஸோ ஒரு தனியாக ஒரு மைண்ட் கோச் ஹையர் பண்ணேன், psychologist hire பண்ணேன், whatever it took, dietitian, whatever it took, I was willing to spend on the game and looked at it as an investment so that it will help me become a better cricketer. இதுதான் என்னோட journey through and through. So I think I've always found a way to constantly push myself. இவ்வளோ பேர் சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்கும்போதும் you have a sense of responsibility towards them and you want to do well. So அந்த மாதிரி தான் நான் வந்து I've grown in my journey. அப்சல்யூட்லி. என்னோட அடுத்த 3 கேள்விக்கான விடை ஒரே கேள்வியில் நீங்கள் ஒன் ஷாட்டை அடித்து நிமித்திட்டீங்க. பியூட்டிஃபுல்லி செட். ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஆர் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் மூவர்ஸ். அந்த ஒரு புது கான்செப்ட் வந்ததே ஐ திங்க் நீங்களும் ராபினு தப்பாவும் தான். ஐ திங்க் அந்த காலகட்டத்தில் இஃப் ஐ ரிமெம்பர் பிரவீன் ஆம்ரேயை நீங்கள் ஹையர் பண்ணீங்க. பிரவீன் ஆம்ரே வாஸ் ஆல்மோஸ்ட் மை 4th கோச். அது ராபினோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் கோச். பட் அதுக்கு முன்னாடி நான் 3 பேர் ஹையர் பண்ணியிருந்தேன் ஒரு பீரியட் ஆஃப் 5 years. ஸோ வி ஆர் டாக்கிங் அவர் பண்ணும்போது ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் 2014 அவர் பண்ணும்போது. நான் 2009-10 கிட்டே நான் வந்து அரௌண்ட் 9 நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹையர் பண்ணேன். இல்லை அதுக்கு முன்னாடி ராஜேஷ் காமத் என்சிஏ கோச், அவரோட ஒரு 1 week 10 days நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பிரசன்னா கிட்ட வந்தேன். பிரசன்னாவோட ஆல்மோஸ்ட் 1.5 years. அதுக்கப்புறம் அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் வேலை கிடைச்சி அவர் பிஸி ஆகிட்டார். தென் ஐ மூவ்ட் ஆன் டு மூணாவது யாரோ மறந்துட்டேன் ஆக்சுவலி. அவ்வளோ பேர் நான் ஹையர் பண்ண நானே மறந்துட்டேன். 4வது கோச் தான் எனக்கு பிரவீன் சார். ஓகே. அண்ட் ஐ வென்ட் டு பிரவீன் சார் அண்ட் ஐ ஒர்க் வித் ஹிம். அதுக்கப்புறம் ஐ மூவ்ட் ஆன் டு அபிஷேக் நாயர் who's been my coach from then till today. So அத்தனை கோச் ஹையர் பண்ணேன். அட் தட் ஸ்டேஜ் ஐ ஹையர்ட். அதான் சொன்னேன், மென்டல் கோச், இந்த என்எல்பி என்ஏசி டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கணும்னு பார்த்தேன். சம் ஒர்க் பை த வே. நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம், பட் சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகலை. இன்ஃபேக்ட் இந்த என்எல்பி என்ஏசி டெக்னிக் எனக்கு ஒர்க் ஆகலை. இந்த ஆந்தனி ராபின்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் அமெரிக்காவில், அவரோட வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். இன்னும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், வாட் இட் டேக்ஸ். ஆந்தனி ராபின்ஸ் வந்து இந்த ஆண்ட்ரி அகேசிக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். அவருக்கும் டென்னிஸ்க்கும் அவரோ கனெக்ஷனே இல்லை, அவர் டெக்னிக்கலாக ஒன்றுமே தெரியாது. பட் ஆண்ட்ரி அகேசி அவர் ஹையர் பண்ணியிருந்தார் டு கெட் பெட்டர் அட் ஸ்போர்ட். ஏன்னா அவர் கான்ஸ்டன்ட்டாக சாம்பிள்ஸ் கிட்ட தோந்தார். அவர் என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு ஒரு ஸ்டேஜில். ஸோ அவர் வந்து psychologically he felt that areas of improvement இருந்தது. அந்த ஆந்தனி ராபின்ஸ் ஹையர் பண்ணார். ஸோ அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நானும் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை ஹையர் பண்ணேன். அண்ட் அது தவிர மைண்ட் கோச்னு ஒன்று ஹையர் பண்ணேன் தனியாக. ஸோ டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இதெல்லாம், சிலது ஒர்க் ஆச்சு, சிலது ஒர்க் ஆகுது. பட் ஒன் திங் யூ டூ இஸ் யூ கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸாக்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும் போது ஒரு யங்ஸ்டர் இந்த மாடியூல் எடுக்க முடியுமா? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க டிஃப்ரெண்ட் கட்டத்தில் யூ ஹேட் டிஃப்ரெண்ட் பீப்புள் கம்மிங் இன் டு யுவர் cricketing journey as a coach. ஏன்னா நிறைய பேர் வரும்போது நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ஐடியாஸ் வரும். ஹவு டு யூ பிக் அண்ட் சூஸ்? இட்ஸ் நாட் ஈஸி இல்லை. உங்களுக்கு எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற ஒரு விஷயம், ஒரு டவுட் ஆல்வேஸ் இருக்கும். தட்ஸ் வேர் யூ ஹாவ் டு நோ யுவர் செல்ஃபில் யோர் கோர் கேம் என்ன அப்படின்ட்டு.
ரெண்டு விஷயம் இருக்குங்க. இவ்வளோ விஷயம் நான் ஹையர் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் திங் ஐ திங்க் காட் இஸ் பிளெஸ்ட் மீ வித் ஃபைனான்ஷியல் லிபரேஷன். அது ஃபர்ஸ்ட் தேவை. இவங்களுக்கு எல்லாரும் நீங்கள் ஹையர் பண்ணணுன்றது சொல்கிறது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் இட் இன்வால்வ்ஸ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி. இது எல்லாருக்கிட்டையும் இருக்காது. ஸோ இட் பிகம்ஸ் அ லக்ஸுரி ஃபார் அ பர்சன் லைக் மீ டு ஹையர். ஏன்னா டச் வுட் மை ஃபேமிலி வாஸ் ஸ்லைட்லி வெல் ஆஃப். நான் இந்தியா ஆடினேன். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பெண்ட். தட் இஸ் ஒன் சைட் ஆஃப் இட். அந்த ஃபைனான்ஷியல் லிபரேஷன் இல்லைன்னா நீங்கள் எல்லாமே ஹையர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு கோச் சில செஷன்ஸ் ஹையர் பண்ணலாம். நான் த செகண்ட் பார்ட் ஆஃப் யுவர் கொஸ்டின், நிறைய கோச் ஒரே டைமில் ஹையர் பண்ணால் கன்ஃபியூஷன் தான். பட் நீங்கள் ஒரு கோச் ஹையர் பண்ணுறீங்கன்னா வாட் யூ வாண்ட் டு பி இஸ் ஓப்பன் டு ஐடியாஸ். அதை நீங்கள் ட்ரை பண்ணால் யூ ஷுட் பி வில்லிங். அது நடந்ததுன்னா அண்ட் கிவ் இட் சம் டைம். அந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது த்ரீ செஷன்ஸாக இருக்கலாம், 5 செஷன்ஸாக இருக்கலாம், வாட் எவர். ஒர்க் ஆச்சுன்னா குட். இஃப் இட் டசன்ட் ஒர்க், அந்த கோச் கிட்ட யூ ஷுட் ஹேவ் த கரேஜ் டு கோ அண்ட் சே சார் இது எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்றது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எல்லாரும் நிறைய பேர் ஹையர் பண்ணேன், நிறைய பேர் ஃபயரும் பண்ணேன். ஐ ஃபெல்ட் தே weren't giving the results that I wanted. நான் எஃபர்ட் போட்டிருந்தேன், ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னு. டென்னிஸ் உலகத்தில் இது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அண்ட் ஐ ஃபீல் இப்போ கிரிக்கெட் த வே அந்த டைரக்ஷன் இட்ஸ் கோயிங், இது டென்னிஸ் மாதிரி தான். இன்னொரு பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ஹையரிங் தேர் ஓன் ஃபிசியோஸ். ஹார்திக் பாண்டியாலாம் அவரோட சொந்த ஃபிசியோ வச்சிருக்காரு. கேஎல் ராகுல், ஹார்திக் பாண்டியா அவங்களோட சொந்த ஷெஃப் வச்சிருக்காங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க வெளியூர் போய் நிறையா சாப்பிட்டா தேவர் கெட்டிங் கட் ப்ராப்ளம் நிறையா இருந்தது. அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன்ஸ், தேவரண்ட் சில மேட்ச் ஆட முடியல. இந்த மாதிரி இருக்கும்போது ஹையர் தேர் ஓன் ஷெஃப். எங்கே போனாலும் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ பீப்புள் ஹவ் ஸ்டார்டட், கிரிக்கெட்டர்ஸ் ஹவ் ஸ்டார்டட் லுக்கிங் அட் the sport very differently. There's like all the 1%ers possible they add. So the point here is நீங்கள் யாராவது ஹையர் பண்ணும்போது யூ ஷுட் பி ஓப்பன் டு ஐடியாஸ் அண்ட் ட்ரை இட் அண்ட் see if it works. ஒரு certain amount of time. ஒரு யாராவது சொல்லும்போது if you're closed then it will never work. யாராவது சொல்லும்போது if you're not willing to give it little more time, ஒரு certain amount of time கொடுக்கணும். That is a constant. ஒரு 3 sessions to 5 sessions கொடுத்து work ஆகலனா it's okay. Then you go back to your own thing. When you want to go back to your own thing, it's important to know what your game is. அப்பதான் you'll have the confidence to go back. Yeah, I think this is what sets apart ஒரு successful cricketer and someone who is a good cricketer. ஒரு குட் கிரிக்கெட்டர்னா எஸ் தே டூ கெட் சக்ஸஸ், பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஃபார் சம்மன் டு பி திஸ் சக்ஸஸ்ஃபுல், ஐ திங்க் யூஆர் கான்ஸ்டன்ட்லி புஷிங் யுவர் செல்ஃப், யூஆர் இவால்விங். ஒரு கிரிக்கெட்டராக நீங்கள் வந்து அந்த எவல்யூஷன், அந்த எக்ஸலன்ஸை தேடி போயிட்டு இருக்கும் போது, அந்த ஒரு ப்ராசஸில் இருக்கும் போது, தட்ஸ் ஹவ் திஸ் லாஞ்சிவிட்டி கம்ஸ் இன்ல. 100%. You have to constantly rediscover yourself. Cricket, if I had to give a very simple analogy, it's become like an iPhone these days. You have to constantly update yourself. Otherwise, you'll become like a Nokia phone. Obsolete ஆயிடுவீங்க. You people will stop, using you and சொல்றது தப்பு, but you become obsolete. In a way, you don't move further in life. And the Nokia-ஓட managing director வந்து அந்த press conference after many years அழுதார். Because when he started the product, and Nokia phone யூஸ் பண்ணாத மனுஷனே இல்லை உலகத்தில். It was that famous. But in a matter of 2 years, ஒருத்தர்கிட்ட கூட இல்லை when Apple came on. So he was not willing to update because he felt he was ahead of his time. And then he realized his mistake. அந்த டைமில் அந்த கீபோர்டோட ஃபோன் வந்திருந்தது. he thought that is the new age phone. But touch screen வந்தோடனே he wasn't willing to update. அதுக்குள்ளே ஆப்பிள் வந்து அந்த டச் ஸ்க்ரீன் மாடல் கொண்டு வந்து அந்த ஆப் சிஸ்டம் கொண்டு வந்து தூக்கி சாப்பிட்டாங்க நோக்கியாவை. பை த டைம் he reflected on his mistake, he got there, it was too late. அதுக்கப்புறம் நோக்கியா ஃபோன் ட்ரை பண்ணாங்க டச் ஸ்க்ரீனோட, சேல் ஆகலையே அந்த அளவுக்கு. ஸோ இட்ஸ், ஐ திங்க் playing sport is a lot like that. Constantly there are analysts, there are people assessing you. If you want to be consistent and நல்லா பண்ணணும்னா you have to keep updating yourself, be it with more shots, be it being aware of your weaknesses and constantly trying to get better at those weaknesses, but making sure your strengths remain the same. That is very important. Very well said. I think திடீர்னு இங்கிலீஷில் கமெண்ட்ரி பார்த்த மாதிரி இருந்தது. கமெண்ட்ரியில் தான் இந்த மாதிரி இந்த ஸ்டோரி சினோனிம்ஸ்லாம் கொண்டு வருவீங்க. ஐஃபோன் நோக்கியாங்கிற ஒரு சினோனிம் கொண்டு வந்தீங்க. பட் வெரி வெல் செட். மூவிங் ஆன் டு யுவர் இன்டர்நேஷ்னல் ஜேர்னி, as in international cricket journey. Sunil Gavaskar at lot of times have gone on record to say that you didn't get the long rope அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு வந்து இந்த ஒரு ஃபீல் இருக்குது, இந்த ஒரு ஒப்பீனியன் இருக்குது. தினேஷ் கார்த்திக் was one of those cricketers who was given a raw deal. He was not given that அந்த ஒரு டைம், அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கல. ஆல்வேஸ் he was என்ன சொல்கிறது, அந்த ஒரு 1 or 2 சான்சஸ் தான், இதுக்குள்ளே நீ வந்து பொழைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆல்வேஸ் உங்கள் கரியரில் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயம், how do you take it? I had the opportunity at the start. நான் தோனிக்கு முன்னாடி செலக்ட் ஆன இந்தியன் டீமில் இன் ODI கிரிக்கெட். நான் இந்தியா ஏல அவரோட சேர்ந்து போனேன்.
When I left is when Dhoni got the opportunity. But he did so well and created an impact that immediately he came into the Indian team and he replaced me. Our replace panni konja nalle within a matter of month or two, I got the feeling that இவர் ரொம்ப நாள் ஆட போறாரு அப்படின்னு. the general tendency for keepers நீங்க பாத்தீங்கன்னா over a period of time any country கில்கிறிஸ்ட்னா 10 years, இயன் ஹீலினா 10 years, ராட் மார்ஷ்னா 10 years, யாரா இருந்தாலும் கிரண் மோரே, சையத் கிர்மானி, இவங்கெல்லாம் தான் the long keeping in வந்துட்டா the advantages at that stage. நீங்க கீப்பிங் நல்லா பண்ணா you're almost accepted. பேட்டிங் டீசெண்டாக அப்பப்போ கான்ட்ரிபியூட் பண்ணோம். அப்போ தான் அப்படி இருந்தது. we talking about early 2000s 2004. But then Gilchrist வந்து மாத்தினார் அது. பேட்டிங்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. Dhoni fell in the Gilchrist mode where he was a better batsman than a keeper at the start. He went on to become a super keeper ஆயிட்டார், அது வேற விஷயம். But at the start he was picked for his batting. பயங்கரமா ஆட முடியும் அப்படின்னா he made an impact. Within the first 5 games பாகிஸ்தானோட 100 அடிச்சாரு. And you felt that அவர்கிட்ட ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு, something that the others didn't have. ரெண்டே கிரிக்கெட்டர் தான் அந்த ஸ்டேஜ்ல stood out, யுவராஜ் சிங் and MS Dhoni. They had something special about them. MS Dhoni வந்தோடனே ஸோ இம்மீடியட் ரியாக்ஷன் டு தட் ரெண்டு விதமாக போகலாங்க. ஒன்று வந்து ஐயோ போச்சே இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு, இல்லை சரி இவர் வந்துட்டார் நம்ம எப்படி அடுத்தது இந்தியன் டீமில் வரலாம். ஐ வாஸ் கான்ஸ்டன்ட்லி அந்த தாட் தான். ஓப்பனிங் சான்ஸ் கிடச்சி தான் ஓப்பனிங் போவேன். ரஞ்சி ட்ராஃபியில் வந்து ஓப்பனிங் பண்ணுவேன், இங்கே ரன் அடிப்பேன், திருப்பி அங்கே ஓப்பனிங் போவேன். நம்பர் 6 நம்பர் 7 வந்து அந்த முகமது கைஃப் அந்த டைமில் கொஞ்சம் சரியாடாதப்போ சரி நம்ம 6 7 போகலாம். நம்பர் 6 நம்ம பேட்டிங் ஆடுவோம் தமிழ்நாடுக்கு, அங்கே ரன் அடிச்சு ஒன் டே டோர்னமெண்ட்லாம் நம்பர் 6 ஆடி ரன் அடிச்சு அங்கே போவேன். பட் வாட் யூஸ் டு ஹேப்பன், இப்போ நான் ஓப்பனிங் போகிறேன்னா நான் ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ஒரு சேவாக் ஒரு கம்பீர் என்னும்போது அவங்க ஆல் சென்டன் பெரிய பேருங்க. ஸோ தி ஆல்வேஸ் இட் வாஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம் பிஃபோர் தி கேம் பேக். தே ஹேட் தட் லெகசி ஃபார் கோயிங் ஃபார் தெம். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் இப்போது மற்றவங்களாம் 5 சான்ஸ்னால் எனக்கு 3 சான்ஸ் தான். பட் ஐ வாஸ் ஓகே வித் இட். ஐ மேட் பீஸ் வித் இட் சேயிங் எனக்கு இப்படி தான். ஐ டென்ட் ஃபைட் இட் சேயிங் யோ இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது ஆஹா எனக்கும் ஒரு 10 சான்ஸ் கிடச்சிருந்தா வேறு மாதிரி ஆயிருக்கும்னு. பட் ஐம் நெவர் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ஆல்வேஸ் மை கொஸ்டின் டு மை செல்ஃப் இஸ் வாட் நெக்ஸ்ட். இதுதான் என்னோட ஒன்லி மந்த்ரா. ஸோ that's how I operate. So எனக்கு பெரிய ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனோ இல்லை. ஐம் வெரி ஹாப்பி வித் ஹவு மை கிரிக்கெட் கெரியர் இஸ் பேண்ட் அவுட். வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் எவர் ஹேப்பன். பெட்டர் ஆயிருக்கலாம், இட்ஸ் ஆல்வேஸ் வெரி ரிலேட்டிவ். யாருக்கு தெரியும், எனக்கு சான்ஸ் கிடச்சி நான் ஃபெயில் ஆயிருக்கலாம், உடனே அனுப்பிச்சிருக்கலாம் டீம் விட்டு. நெவர் நோ, ஆர் ஐ குட் ஹவ் கான் ஆன் டு பிகம் மோர் சக்ஸஸ்ஃபுல் தென் வாட் ஐ ஆம் டுடே. That's an answer only I think God knows. For the moment I accepted the situation and constantly in the darkest of moments there will be a crack where light comes in. You have to look at that as a positive and know okay this is where we start. I think and our ideology is what helped me. I knew there was light coming in at some point. I used to try and fill that area with whatever was possible from my side. In the mindset la dhan I played the sport. Brilliant. சாமையாக சொன்னீங்க. ஐ திங்க் யங்ஸ்டர்ஸ்க்கு இஃப் ஹூவர் இஸ் வாட்சிங் இப்போ இந்த ஒரு பார்ட் சொன்னார் பாருங்க, ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல். பிகாஸ் ஆஸ் அ பேட்டர் இட் இஸ் நாட் ஈஸி. இட்ஸ் அ ஒன் பால் கேம். ரிமெம்பர் இட் இஸ் அ ஒன் பால் கேம். ஆல் யூ நீட் இஸ் அ பால் டு கெட் அவுட். தட்ஸ் இட். யுவர் இன்னிங்ஸ் இஸ் ஓவர், பாசிபிளி யுவர் கரியர் இஸ் ஓவர். அண்ட் அந்த மாதிரி ஒரு 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 ஸ்கில் செட்ஸ் இருக்கும்போது அந்த ஒரு பொசிஷனில் நீங்கள் ஆடும்போது ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதே 3 சான்ஸு. அதுலேயும் ஓப்பனிங்கா, மிடில் ஆர்டரா, ஃபினிஷிங்கா அப்படின்ட்டு நிறையா விஷயம் இருக்கும்போது த வே யூ ஹாவ் டேக்கன் இட் இட்ஸ் அன்பிலீவபிள். உங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக உங்களுக்கு தெரியும். ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் கிரிப் அபவுட் நாட் கெட்டிங் சான்சஸ். ஐ ஒன்லி சீன் யூ நீங்கள் கிடைச்ச சான்ஸை எப்படி பெட்டராக பண்ணிடலாம், இல்லாட்டி நான் யூஸ் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் தட்ஸ் வாட் யூ ஆல்சோ செட் ரைட் நவ். யூ செட் த சேம் திங் லைக் வாட் எவர் யூ ஃபெல்ட், விச் இஸ் நிறையா பேர் அது மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஐ திங்க் தீஸ் ஆர் பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் தான் ஆக்சுவலி. நான் லைஃபே அப்படி தான் லீட் பண்ணுவேன். சர்டன் பீப்புள் கொஞ்சம் கிரிப் பண்ணுவாங்க, பட் தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் தெம். நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இருந்திருக்காங்க, பட் தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் தெம் அண்ட் இட் மேக்ஸ் தெம் ஆப்வியஸ்லி டூ பெட்டர். ஸோ ஈச் டு தேர் ஓன். ஐ எண்டட் அப் பீயிங் லைக் திஸ். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் நான் இப்படி தான். பட் பர்ஃபெக்ட்லி புட். நீங்கள் சொன்னது தான் ரொம்ப கரெக்ட். நான் எப்பயுமே வந்து என்னடா 2 சான்ஸ் கிடச்சதே என்னோட நான் எப்பயும் என்னடா 2 சான்ஸ் நம்ம எதுவும் பண்ணல, இது வேறு பெட்டராக பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி தான் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ ஐ கெஸ் இட்ஸ் அ பர்சனாலிட்டி ட்ரைட், அவ்வளோதான். ஐ வாண்ட் டு ஸ்டிக் டு த சேம் டாபிக். ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி. சொன்ன மாதிரி நீங்கள் இந்தியாவுக்கு டேர்ன் அப் ஆகி 2 சான்ஸ் தான் இருக்க போது, கழுத்தில் கத்தி எப்போவுமே இருக்குது. அண்ட் த பிளேஸ் தட் யூஆர் பிளேயிங், ஒரு ஃபினிஷிங் ரோல் சம்டைம்ஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஓப்பனிங் ஆடுறீங்க போது வாட் இஸ் த மென்டல் தாட் ப்ராசஸ் தட் கோஸ் இன் டு வென் யூ கெட் ஆன் டு பேட்? என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான தாட்ஸ், பாசிட்டிவா நெகட்டிவா, என்ன மாதிரியான தாட்ஸ் தட் இஸ் ரன்னிங் இன் யுவர் ஹெட்? மிக்ஸ் ஆஃப் போத்துங்க. மோஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். But I always keep saying this, the will to win should be slightly higher than the fear of losing. That will give you the best chance.
அதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னா the thought that says it might not be possible is very normal. I think the first thing is you have to accept that thought. அதை ஃபைட் பண்ணிங்கன்னா அது பெருசாயினே போகும். You have to know that சரி it's okay, that is one part of it. What can I do in this situation? I think that is a very important question you have to always ask yourself. Any walk of life, இப்போ வந்து a lot of young guys going to give presentations, trying to, obviously a lot of startups coming up and they're constantly pitching to people, trying their ideas and all that. And at the back of their mind, இந்த ஐடியா ஒர்க் ஆகுமா, வில் பீப்புள் அக்செப்ட் இட், ஆர் பீப்புள் கோன் சே இல்லை வேணாம் அப்படின்னு இந்த தாட்ஸ் வரும். இட்ஸ் அ நார்மல் திங் இன் லைஃப். அவனால் வந்து எனக்கு எல்லாமே பாசிட்டிவ் தாட். நோவாக் ஜோக்கோவிச் இப்போ ஆடினார் அவர் ஃபைனல். அவர் சொன்னார் எனக்கு டெஃபினட்டாக நெகட்டிவ் தாட்ஸ் வரும், பயம் வரும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எனக்கு 2 விஷயம் தெரியும். ஒன்று, அந்த தாட்டை எப்படி டீல் பண்ணணும்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம் நான் கற்றுக்கினேன். என்னோட பயம் இன்னொருத்தனுக்கு விளையாடுறவன் எனக்கு அகேன்ஸ்டாக யார் ஆடுறாங்களோ அவங்களுக்கும் இருக்கும். கரெக்ட். ஸோ இட்ஸ் நாட் லைக் எனக்கு மாத்திரம் தான் வருது, அவனுக்கும் வரும்னு எனக்கு தெரியும். ஸோ தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட். தட் கிவ்ஸ் மீ a certain level of acceptance and equality to it, to the situation. ரெண்டாவது, a lot of what I have practiced over a period of time is to understand that emotion, that fear or fear emotion in many ways, and deal with it rather than fight it. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இமோஷனே வரக்கூடாது, வந்தாலே ஐயோ நாளைக்கு நான் நல்லா நடக்க போகிறது இல்லையே, இல்லை அதோடு சண்டை போடுவாங்க, அது வரக்கூடாது, அது பயம் அப்படின்னு. இந்த பயம்ன்ற ஒரு விஷயம் is actually a very normal thing and a lot of times that's what spurs you to do big things. Correct. நிறைய பேர் அந்த பயத்தை வந்து they look at it as a negative emotion and goes towards nervousness, but if you look at that in a positive way, it can turn into excitement to do something special. So it's about how you deal with those emotions. Emotions சொன்னீங்க. Have you ever felt போதும்டா, இந்த மாதிரி எவ்வளோ நாள் தாண்டா நம்ம வந்து ஒரு கத்தியை பின்னாடி வச்சுட்டு ஆடிக்கிட்டே இருக்க முடியும், போதும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கா? லைக் லெட்ஸ் கிவ் இட் அப் மேன். ஏன்னா போயிட்டு இல்லை வந்திருக்கலாம் டெஃபினட்டாக. ஐ மீன் லுக், இட்ஸ் மென்டலி டயரிங். கான்ஸ்டண்ட்டாக வந்து இப்போது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் நீங்கள் ஆடுறீங்கன்னா 20,000 பேர் 30,000 பேர் வந்து மேட்ச் பார்ப்பாங்க, கை தட்டுவாங்க, ஹோட்டலில் சுற்றி மக்கள் நிற்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டில் போனால் ஆளுங்க இருப்பாங்க. It's a sense of it's a false world. First of all, that is now how life operates. Wow. That is, first of all, it's a very superficial atmosphere at that point of time. யாரை பார்த்தாலும் வந்து நீங்கள் சூப்பருங்க பார்த்துருக்கே மாட்டேன், சின்ன பசங்களெல்லாம் கொண்டு வராங்க, கொண்டு வந்து சார் இவங்களோட பிக்கெஸ்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையனுக்கு பேசக்கூட வராது இன்னும். ஸோ யூ ஜஸ்ட் கெட் யூஸ் டு அ லாட் ஆஃப் ஃபால்ஸ் அட்யூலேஷன். நிறைய விஷயம் கிடைக்கும் when you're part of the Indian team. And a lot of it won't be available when you're trying to play domestic cricket. Correct. Exactly. You have to be okay with playing cricket. அந்த ஃப்ரில்ஸுக்கு நீங்கள் அட்டாச் ஆகிட்டிங்கன்னா, அந்த பயங்கர ஸ்டைலிஷான துணி, பயங்கரமான கண்ணாடி, சூப்பர் காரு, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிரிக்கெட் ஆடுறது ரொம்ப கஷ்டம். கிரிக்கெட் ஆடுறது இஃப் யூ என்ஜாய் அந்த சேலஞ்சஸ், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, தென் தீஸ் திங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்லி ஹேப்பன் ஆஸ் அ பை ப்ராடக்ட். பட் நிறைய பேர் அங்கே போய் கொஞ்ச நாள் ஆடி இந்த சுற்றி முற்றி இருக்கிற விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து திருப்பி டொமஸ்டிக் கிரிக்கெட் ஃபெயில் ஆகிட்டு வரும்போது டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இதெல்லாம் இல்லாதப்போ இட் ஹிட்ஸ் them much harder. So dealing with those thoughts and emotions when you're not part of the Indian team becomes one of the toughest challenges. Absolutely. ஃப்ளைட்னா பிஸ்னஸ் கிளாஸ் கிடைக்கும், இப்படின்னா நம்ம டொமஸ்டிக்னா நார்மல் எக்கானமியில் போகணும், அதுவே இடிக்கும், யாரும் வந்து கை கொடுக்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. தட்ஸா விட்டு நீங்கள் மேட்ச் ஆடினா எண்ணி ஒரு 2 ஸ்கோரரு 4 மக்கள் பார்ப்பாங்க, ஒரு 3 நாய் இருக்கும் கிரவுண்டில், அவ்வளோதான். யூ ஷுட் பி ஓகே வித் இட். கரெக்ட் கரெக்ட். நீங்கள் அங்கே 10,000 பேர் கை தட்டுவாங்க, வந்து உங்களுக்கு மாலை போடுவாங்கன்னா டசன்ட் ஹேப்பன். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யுவர் ரியாலிட்டி இஸ். moment you create awareness around it, it gives you a better chance of dealing with all the issues that come along with playing this. நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது, டு சம் இட் அப், த பேஷன் ஷுட் ஆல்வேஸ் பி தேர். நீங்கள் ஆரம்பித்ததே வந்து கிரிக்கெட்டுங்கிற ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும், அந்த ஒரு பேஷன்னால் நீங்கள் வந்து வந்தீங்க. மேலே போக போக இது எங்கேயும் போகக்கூடாது. த பேஷன் யூ ஷுட் கம் பேக் டு வேர் அண்ட் வை யூ ஸ்டார்டட்ங்கிற ஒரு விஷயம் யூ ஷுட் ஆல்வேஸ் கீப் கம்மிங் பேக். See, what happens is, நீங்கள் வந்து இப்போது when you grow up the ladder, 2 things happen, or rather 3 things happen. ஒன்று வந்து ஃபேம், people start seeing you, நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்க நீங்கள் எங்கே போனாலும் you'll be recognized. இன்னொன்று மணி, you'll get a lot more money, you learn a lot more money and the revenues will increase also. And 3 is power. Yeah. You'll realize you can do things which you weren't able to do. And all these 3 things are temporary. அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா all those 3 things won't be part of your ecosystem. So most of the people who struggle to get back get attached to one of the 3 here. Okay. And they expect the same amount of respect when they come out.
when they come outனா அந்த 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 இடத்த விட்டு வெளியே வரும்போது இட்ஸ் ஹேப்பன் டு a lot of people. நீங்கள் இப்போ ஒரு ஐபிஎல் கிரிக்கெட்டர் நிறைய பேர் இருக்காங்க, அந்த இடத்துல போய் ஆனால் அதை எடுத்து கொடுங்கன்னா அதை எடுத்து கொடுக்க ஆள் அங்கே இருப்பாங்க. நாளைக்கு நீங்கள் வந்துட்டு அதே ஆளுக்கிட்ட ஆனால் அதை எடுத்து கொடுங்கன்னா அவர் அப்படியே நடந்து போயிடலாம். அவரோட நீங்கள் இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட் இஸ் வாட் ஹீ ரெஸ்பெக்ட்ஸ். கரெக்ட். மோர் தென் யூ அஸ் அ பர்சன். Yeah. So you have to understand and be ரொம்ப aware of that. A lot of people who get into this journey of playing sport, doing various things, get caught up in the riffraffs of what happened around the sport. But that is very, very temporary. இந்த ஒரு அவேர்னஸ் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக வந்ததா இல்லாட்டி நீங்கள் முன்னாடிலேருந்தே யூஆர் அவர் எஃபர்ட்டா? இந்த புரிதல், அதாவது நம்மளுக்கு இதெல்லாம் வந்து டெம்ப்ரரி, இல்லாட்டி நீ இந்த மாதிரி சொன்ன விஷயம் எல்லாமே நீங்கள் பட்டு கற்றுக்கினதா இல்லாட்டி யூஆர் அவர்ஸ் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே மச்சி பணம்லாம் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்கும், நம்மளுக்கு அது எண்ட் ஆஃப் த டே கிரிக்கெட் தான் மேட்ருங்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட்லேருந்தே தெரிஞ்சு? எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். நான் வந்து முதல்ல ஒரு பேட் மேனுஃபேக்சரரும் இருந்தேன் ரொம்ப நாளைக்கு. நான் இந்தியன் டீம் போன உடனே என்னோட மேனேஜர் அந்த டைமில் வந்து இன்னொரு பேட் மேனுஃபேக்சரோட பேட்டை கொண்டு வந்து, சார் இவர் வந்து இவ்வளோ காசு கொடுக்குறாரு, இது வந்து 5 times மோர் தென் உங்களுக்கு கிடைக்கிறது, ஸோ நம்ம இதுக்கு மாறிக்கலாம் அப்படின்னு நான் மாறிட்டேன் டக்குன்னு. அந்த பேட்டால் என்னால் வந்து கஷ்டப்பட்டேன் நான். அந்த ஃபஸ்ட்டு டைமே அது பண்ணப்பறம் நான் கற்றுக்கினேன், இல்லை இது நம்மளுக்கு பேட்டுன்றது த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் மை ஆர்சனல், மை வெப்பன். ஸோ அந்த 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 மிஸ்டேக் பண்ணி ஐ ரியலைஸ் ஆஹா நம்ம இந்த தப்பே பண்ணக்கூடாதுன்னு. நான் திருப்பி அந்த பேட் மேட்ச் போனார்னா அவர் சொல்லிட்டார், இல்லை இப்போ எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை, ஏன்னா நான் இந்தியன் டீம்லேயும் இல்லை அப்போ, இல்லை நீ கிளம்பிடும் அப்படின்னு. அதுவே ஒரு என்னடா நம்மளோட இவ்வளோ நாள் இருந்தோம் அப்படின்னு. when I didn't show him loyalty, he didn't show me the loyalty back, which was right on his part. பட் அன்றைக்கி கற்றுக்கின லெசன் தான். அன்றைக்கி நான் யார் இந்த பேட் மேனுஃபேக்சரோட சைன் பண்ணணும், இன்னி வரைக்கும் அதே ஆளோடு தான் நான் இருக்கேன். கரெக்ட். இனி நான் இந்தியா ஆடுறேன், நான் இந்தியா ஆடலை, நான் ஒரு கிளப் மேட்ச் ஆடுறேன், நான் ஏதாவது கேட்டார்னா நிறைய பேருக்கு பேட்டே அனுப்ப மாட்டார், இன்க்ளூடிங் பெரிய கிரிக்கெட்டர்ஸ். பட் அவரோட நான் இருக்கிறதால நான் எப்போ பேட் கேட்டாலும் எனக்கு ரெஸ்பெக்டோடு அனுப்புவார். ஏன்னா ஹீ நோஸ் அதுக்கப்புறம் நான் விளையாடும்போது நிறைய எனக்கு ஆஃபர் வந்திருக்கு, வே மோர் தென் வாட் ஹி வாஸ் கிவிங் மீ. பட் ஐ டென்ட் மேக் தட் மிஸ்டேக் அகேன். நான் இது நிறைய சின்ன பசங்கள்கிட்டே சொல்லுவேன், ஹூ மேக் த சேம் மிஸ்டேக். நிறைய ஒரு நார்மல் பேட்டோட ஆடுவோம், டக்குன்னு ஒரு அடுத்த லெவல் போகும்போது வேறு பேட் ஆள் வருவான், டக்குன்னு மாறி போயிடுவாங்க. அந்த ஒரு பணத்தாசையால் டக்குன்னு போகிறது. அண்ட் ஐ ஆல்வேஸ் டெல் தெம் there is no value for loyalty. You have to show loyalty towards certain things that are very, very important to you. It is a cutthroat world. In the corporate world is a very cutthroat world, don't get me wrong. There are certain things which has value in showing loyalty. You have to identify that, and adukku neenga loyalty kaamchina it will pay you back many folds. And there are certain things where you have to make a decision, a hard decision at times. That experience and life will teach you. But on the mistake when I made, I realized that idu or chinna example, so I've learnt it the hard way, to put it. I think really nice words and stories that you said. Moving on, Dinesh, Karthik and TN, Tamil Nadu cricket, ஒரு காதல் கதையில் it's something that is very close to your heart. ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து எப்பயுமே கண்டினியூஸாக ஒரு சீசன் ஆட மாட்டீங்க. வெரி ரேர்லி லைக் யூ வில் பிளே அ ஃபுல் சீசன். ஏன்னா மேலே போயிட்டு வருவீங்க, இந்தியன் டீம் போயிட்டு வருவீங்க. பட் வென் எவர் நீங்கள் வந்து தமிழ்நாடு செட்டப்புக்கு வரும்போது நான் பார்த்துருக்கேன், தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்ப்ரிங் இன் யர் ஸ்டெப். யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த மேட்ச், ஸ்பெண்டிங் டைம் வித் த பாய்ஸ். Why is it so special? எனக்கு கூட ஆடுற பசங்க, I think I've had a good time. The last, from the time I've started, I think Tamil Nadu has had a wonderful set of boys. அதில் டவுட்டே இல்லை. I think I am more grateful for them than the other way around. எனக்கு ரொம்ப பிடிக்கும். First of all, I just used to enjoy coming back to Tamil Nadu, play well for Tamil Nadu. சில வாட்டி ஜெயிப்போம், சில வாட்டி கேவலமாடி இருக்கும், எல்லாமே நடந்திருக்கு. பட் த்ரூ இட் ஆல் ஐ ஹவ் என்ஜாய்ட் ஸ்பெண்டிங் டைம் வித் தம். இந்த சாயங்காலத்தில் போய்ட்டு எங்கேயாவது பசங்களை கூப்பிட்டு டின்னர் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஆஃப் டேயில் எங்கேயாவது ஏதாவது வெளியே போய் பண்ணுறதா இருக்கட்டும், ஐ மேட் அ கான்ஷியஸ் எஃபர்ட் and it just comes naturally to me. அது ஒரு பெரிய எஃபர்ட்லாம் இல்லை. I just enjoy spending time with them and that showed on the field. I think I care for them. I genuinely want them to do well. And because I've grown up playing Tamil Nadu, I think நிறைய அசோசியேஷன்ஸில் நிறைய பிளேயர்ஸ் வந்து சம்டைம்ஸ் திருப்பி போகும்போது they get treated badly. டக்குன்னு ஏதாவது ரெண்டு மேட்ச் நல்லா ஆளுனா ட்ராப் பண்ணிவிடுவாங்க, வாட் எவர். தமிழ்நாடு that way has been very kind to me over a period of time. எவ்வளவோ டைம்ஸ் I'm sure I could have been dropped. Finally, I think they backed me. They felt that for whatever reasons, they had certain amount of faith in me. And the only way I could repay back is by giving my best for Tamil Nadu, which I always tried to do my best.
I feel it is one of the best associations, most well-run associations. Like every other association, சின்ன issue எல்லா இடத்துலையும் இருக்கும். But overall, if you take one of the best associations in India by a distance, ஒழுங்கா பார்த்துப்பாங்க, infrastructure, players are gone, politics much lesser. So I genuinely enjoyed playing for Tamil Nadu. அதாவது இவர் மக்களை பார்த்தீங்கன்னா 4 ஜெனரேஷன் பார்த்துருக்காரு தமிழ்நாடு டீம்ல. 4 ஜெனரேஷன். அதாவது எனக்கு முன்னாடி இருந்த பேட்ச்ல வந்து ஸ்வீட்டி, ஆமா, அந்த ஹேமந்த் பதானி, ஸ்ரீராம், சரத், அதுக்கப்புறம் வந்த பேட்ச் வந்து வாசு, எல் பாலாஜி, பத்ரி, ஹேமந்த் குமார், அதுக்கப்புறம் நான் என்னோட பேட்ச் யோமி, அனி, அஸ்வின், இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் அப்பர், இந்தர், இவங்கெல்லாம், விஜய் சங்கர், வாஷிங்டன் சுந்தர், அண்ட் இப்போ பிரதோஷ். 5 இன்ஃபேக்ட் 5 ஜெனரேஷன்ஸ் பார்த்துருக்காரு. அதாவது இப்போ நீங்க திருப்பி தமிழ்நாடு செட்டப்க்கு போகும்போது தாத்தா ஃபீலிங் வருதா? ஆமாங்க, நான் ஒரு பையனோட இப்போ விளாட்னேன், விமல் குமாரோ, விமல் குமார் தான் லெஃப்ட் ஹேண்ட். நான் டெபியூ பண்ணும்போது பிறக்கவே இல்லை. இந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து அவர் டெபியூ போடும்போது அந்த இவன் ரெஹான் அஹமதும் ஷோய் பஷீரும் பிறக்கவே இல்லை. அந்த மாதிரி யசஸ்வியும் பிறக்கல. ஸோ அந்த மாதிரி நான் ஆடும்போது இந்த விமல் குமார் ஓட நான் இருந்தான் இப்போ டீமில், அவன் பிறக்கவே இல்லை. ஸோ எஸ். ஸோ டிகே, தமிழ்நாடு பசங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க, தமிழ்நாடு செட்டப் பற்றி சொல்லியிருந்தீங்க. வெரி வெரி நைஸ், குட் வேர்ட்ஸ் சொன்னீங்க, நைஸ் வேர்ட்ஸ். பட் மூவிங் ஆன், லெட்ஸ் மூவ் ஆன் டு ஐபிஎல். ஐபிஎல்ல 18 இயர்ஸ் ஆடி இருக்கீங்க. 18 இல்லை 16 இயர்ஸ். ஆமாம், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வந்து 18 இயர்ஸ் ஆடி இருக்கீங்க. லாஞ்சிவிட்டி ஆப்வியஸ்லி இருக்கு. பட் அதை தாண்டி எவ்வளோ டீம்ஸ் ஆடி இருக்கீங்க மொத்தமா சொல்லுங்க? 6 டீம் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன். 6 டீம். அதாவது எவ்ரி செகண்ட் ஆர் தேர்ட் சீசன் யூர் இன் நியூ டீம். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டெல்லி, டெல்லி ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ். அங்க இருந்து பஞ்சாப் ஒரு வருஷம் போனேன். பஞ்சாப்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ் ட்ரேட் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்புறம் ஐ கேம் பேக் டு டெல்லி. தென் ஆர்சிபி, குஜராத் லயன்ஸ், KKR. 6 டீம். சோ நான் 2 வாட்டி ரிப்பீட் பண்ணேன். டெல்லி 2 வாட்டி ஆடி இருக்கேன், ஆர்சிபி 2 வாட்டி ஆடி இருக்கேன். ஸோ ஹவு டு யூ லைக், எப்பயாச்சும் தோணி இருக்கா, என்னடா அது எவ்ரி செகண்ட் இயர் நம்ம தேர்ட் இயர் ஏதாவது ஒரு புது டீமுக்கு போகிறோமே, ஏதாவது ஒரு டீமில் கொஞ்சம் லாங்கர் பீரியட், இல்லாட்டி இப்போது தோனி வந்து சிஎஸ்கேல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டீமில் இருந்தால் அது பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும்ல உங்களோட கேமுக்கு? மேபி டெஃபினட்டாக. ஐ திங்க் ஒரே டீம் நீங்கள் ஆட முடிஞ்சா there's a certain standard that comes with that. The team has to believe that நீங்கள் வந்து அவ்வளோ worth to be retained அப்படின்னு. A lot of times the truth is they have not felt. So நிறைய டீம் போய் ஆடுறோம் அப்படின்னா the other way to look at it is teams want you as well. So it works both ways. It's about how you look at it. வேறு டீம் போகும்போது வேறு டைனமிக்ஸ், வேறு டிஃப்ரெண்ட் கோச்சஸ், வேறு சிஸ்டம்ஸ், வேறு ஓனர்ஸ். ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் challenges. But again, you learn a lot. And the whole process of moving teams அப்படின்போது it comes with a certain set of challenges. So it is something that is very unique in IPL, one that you can embrace. And if you're able to use every place that you go to positively, I think there is a lot to take away from as well. With price tag, obviously there's a lot of pressure. நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் இஷ்டத்துக்கு 20+ crores போயிருக்காங்க. அது எப்படி, அது ப்ரெஷர் இருக்கா? ரியலைஸ் இஸ் த ப்ரெஷர் ரியல்? 100%. என்ன மாதிரியான ஒரு ப்ரெஷர் வந்து இப்போ இம்பாக்ட் பண்ணும்? டெல்லி I went at 12 crores. 300 runs or 350 runs அடிச்சேன் அந்த சீசன். The team did very ordinarily. But my season was very decent, acceptable season. But நான் 12 crores இல்லாமல் 2 crores இருந்தால் ஷூராக ரிட்டைன் இருப்பேன். பட் நான் 12 crores இருந்ததால் they said இல்லை ரொம்ப பல, அதனால we'll send him back into the auction அப்படின்னு. So there is definite. The teams look at you, இவ்வளோ காசு கொடுக்குறோம், so we expect a certain performance. I didn't live up to that at Delhi, so I went back in the auction. And that's how it works. That's the honest take on in life. I mean, any walk of life, நீங்கள் இப்போ ஒரு சிஇஓவாக இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, they are paying you, suddenly ஹைக் கொடுத்து உங்களுக்கு இன்னும் எடுத்துன்னு போகிறாங்க. If you are not able to deliver a performance that they have in mind, then they'll have decisions to make whether to hold on to you or not. So it always works like that. In a corporate world, that's how it works. Exactly. You have to be okay with it. இப்போ நம்ம கிரிக்கெட்டர்ஸ் வந்து we have a different mindset. நம்ம வளர்ந்து வரும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் has a different mindset. But when you are exposed to a franchise where they have a corporate mindset mode, it is really tough to accept suddenly being dropped or not being retained. இந்த மாதிரி விஷயம் வந்து we are not actually used to it growing up.
ஒரு கிரிக்கெட்டருக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் கேன் பி ஹார்ட் இன் ஸ்போர்ட் பட் இந்த மோமெண்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கார்பரேட்ஸ் கம் இன் மைண்ட் செட் சேஞ்சஸ். அவங்க எப்படின்னா நாங்கள் காசு கொடுக்குறோம் நீங்கள் நல்லா பண்ணணும் அந்த மைண்ட் செட்டில் தான் வராங்க. ஸ்லோலி தே ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்போர்ட்டில் அவ்வளோ கட் அண்ட் ரைட்டாக இருக்க முடியாது. தெர் இஸ் அ சர்டன் ஃப்ளெக்சிபிலிட்டி டு இட் as well which you can see. Before it was a lot more at the start of the first 5 to 8 years of IPL. Over a period of time, it's people have also paid a lot of money and accepted mediocre performance and said, "Parvala, in நம்ம டீமில் இது ரொம்ப important player. இந்த மாதிரி பிளேயர் மார்க்கெட்டில் வேறு யாருமே இல்லை. So it's important we trust him." நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. But it works both ways, definitely. At the moment corporates come in, நீங்கள் ஒரு 3-4 மேட்ச் இப்போ வந்து இப்போ ஸ்டேட்டுக்கு ஆடுறீங்க நீங்கள் நல்லா பண்ணலன்னா they'll still back you. இங்கே வந்து there are options, so they might move on to the next player with the hope that அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாருன்னு. ஸோ that is something you have to accept. பேங்க்கில் வரும்போது நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னா they expect a certain performance, so you can't cut the cake and eat it. So it comes with that. You have to be okay with that, and it's a lot these days in terms of how much you get paid for a 2-month period. So you have to deliver certain standard of performances, and I think it's fair. And நிறைய பேர் what they earn in those 2 months they don't earn for the rest of the year, so you can understand what the expectations are. They are putting that money on you. Yes, the other side to look at it is certain amount of players தான் இருக்காங்க. கிரிக்கெட்ன்றது ஒரு ஸ்போர்ட், அதனால வந்து ஒரு sometimes you can always go through a bad patch, so they are hoping that the corporates understand, which they have to a large extent. In the last few years things have gotten a lot better, but still corporate at the end of the day they run the ship very differently. High stakes ன்னு சொன்னீங்க. Obviously high price வரும்போது உங்க ஸ்டேக்ஸும் ஹையரா இருக்கும், but the stakes are even more higher when you are a captain. You have captained a couple of franchises, KKR and Delhi, 2 franchises. How is it like the mindset? ஏன்னா நீங்க வந்து you have to tackle சொல்ல மாட்டேன், you have to work with the owners, team owners. pressure கண்டிப்பா இருக்கும், team management இருக்கும், டீமை ஹேண்டில் பண்ணணும். So the responsibility is a lot more. How do you see that? Like anything else, it's a massive challenge. When it comes to IPL, I think in a way you're hoping to have owners who understand the sport a lot more. Sometimes they don't, which makes it harder. But it's a massive challenge. You're not only looking out for players of the same country, various different cultures. வெளியூர்லேருந்து வரும்போது sometimes they look at it very differently. Sometimes சில பேர் கோவம் வரும் ஆடலனா. 8 ஃபாரினர் ஆடுறாங்கன்னா 8 பேருமே ஆர் பிக் நேம்ஸ் அந்த ராஸ்டர். அதில் 4 பேர் நீங்கள் ஆட வைக்கலன்னா இன்னும் அவங்கெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க கண்ட்ரிக்கு ஆடுறாங்க. கண்ட்ரிக்கே ஆட முடியும், இங்கே ஆட முடியல அப்படின்னா தே கம் இன் வித் அ லிட்டில் பிட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ டு ஹேண்டில் ஆல் தோஸ் இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், it is a challenge. You need to work together as a group, owners, coaches and the captain, to keep the atmosphere as secure and safe as possible. You try your best. Of the 6 franchises that you played under, which is your favorite? Different franchises have different feelings for me, because Mumbai Indians I had the best year. We won the tournament. That is very, very important. So that was great. I think that's your best year, I think. Or 2022. Many few years like that where for KKR in 2018, phenomenal year. Young team, we were the youngest team on the roster. I was the captain. We did very well. Superb owners, had a superb time. Adala doubt illa. Delhi, I think the first 2 years, what a team we had. And the mari or outstanding team in terms of sheer talent. I enjoyed it, new owners, but then things got tougher a little later on. Whereas with RCB, I've really enjoyed playing for RCB. I think they're the most well-supported team. Extraordinary set of fans. அவங்களுக்கு இருக்கிற ஒரு அந்த passion, the fans, almost other franchises, barring probably CSK to an extent, can't imagine having such fans. So extraordinary setup to be a part of, and very well taken care of, a corporate environment. So it's slightly different. Not single owners basically. So that was slightly different, but I've enjoyed playing for RCB as well. These 3 teams stand out for sure. Delhi, initially I've only played that initial stage. It was very நல்லா பயங்கரமா பாத்துக்கினாங்க, சூப்பரா இருந்தது. I have to say that under Sehwag's captaincy and Gambhir as vice captain, செம்ம டீம். I think the first 2 years வெட்டோரி ஒரு எக்ஸ்ட்ரா AB டிவிலியர்ஸ் பயங்கரமான டீமுங்க அது. எப்பயாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா சிஎஸ்கே விளையாடல அப்படின்ட்டு? ஏன்னா நீங்கள் அண்டர் 19ல ஆடின சுரேஷ் ராயனா, ராய்டு, இவங்கெல்லாம் வந்து சிஎஸ்கே ஆடி கப்பெல்லாம் அடிச்சிருக்காங்க. பட் யூ பீங் அ லோக்கல் பாய், என்னடா அது நம்ம ஒரு வருஷம் கூட ஆடலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே the moment they pick their first player, it was going to be difficult for me. MS Dhoni. I mean, MS Dhoni நீங்கள் எடுத்துட்டீங்க, அவர் வந்து பிள்ளையார் சொல்லியே அவர் தான் கேப்டனு அண்ட் விக்கெட் கீப்பர். சேம் ஸ்கில் செட்ஸ் as me, கேப்டன், விக்கெட் கீப்பர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு. ஸோ என்கிட்ட எதுக்கு வரணும் அவங்க? they might as well. இப்போது
they might as well use the money that they spend on me on another skill set. அதே பிளேயர் எடுத்து என்ன யூஸ் at a higher price point. And I understand. But the one thing I'll always say for CSK, almost every auction எனக்காக பிட் பண்ணியிருக்காங்க. சும்மா இன்னைக்கே பேங்க்ல நான் சந்தோஷமா இருக்கேன், அவங்க ஒரு மேஜர் ரோல் ஆடிருக்காங்க, ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நான் தமிழ்நாடு வாடுறேன், அவங்களுக்கும் ரொம்ப ஆசை என்ன வந்து எடுக்கணும்னு. பட் ஆக்ஷன் டைனமிக்ஸ் they try their best. It doesn't work out. So I have a lot of respect for them and what a franchisee they've grown into. Phenomenal. 100%. நான் ஆடியதுனால சொல்கிறேன், வேற இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஒரு என்விரான்மெண்ட்டே இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் ஒரு மஞ்சள் துணி போடுற ஹாப்பினஸ் ஐபிஎல்ல கிடைக்கல, பட் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நிறைய போட்டுருக்கேன். ஸோ ஐம் ஹாப்பி. சரி, ஐபிஎல் பேசும்போது எப்படி இந்த கேள்வி கேட்காம நான் எப்படி போக முடியும்? ஈசாலா கப் நமதேவா இல்லையா? எவ்ரி இயர் உள்ள போகும்போது லைக் எவ்ரி அதர் டீம் எங்களுக்கும் ஆசை தாங்க. செம்ம டீம், நல்ல ராஸ்டர். என்ன நினைக்கிறீங்க இந்த வருஷம் டீம் பற்றி? இந்த வருஷம் ஐ திங்க் ஆஸ் ஆல்வேஸ் பேட்டிங் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். bowling ஸ்லைட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு each player finds forming. IPL is all about players finding form at the right time and you just wish it happened. Hopefully ஈசாலா கப் நமதே பார்ப்போம். இந்த ஐபிஎல் செக்மெண்ட்டோட இப்போ வந்து we are coming to your personal life. We are going to தீபிகா பலிக்கல் 2015 you got married. என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் இஷ்யூ? ஐ மீன் பர்சனலாக எனக்கும் தெரியும், பட் I would like to hear it from you. அவங்களே ஒரு ஸ்போர்ட் ஆடுறாங்க, ஸோ she knows ups and downs of sport, so she is able to understand that aspect of it well. Simple girl, என்னோட மைண்ட் செட்டுக்கு ஒரு மாதிரி she set very very well. Very strong personality, black or white personality. That's how she's always been, and I have learned to adapt a lot to her style. It's been there's been days when it's been challenging, and like any other normal married couple, there's been a lot of fun times as well, and luckily we've been blessed 2 years ago with twins as well. So with everything, no regrets. I think we are in a very good place, touch wood, and that's how things roll. I think marriage is a lot about making things happen than expecting things to happen by itself. So we try our best. Remember, we lead a very simple life, as you would know, and things are okay at the moment. I think with that we've come to the end of taking guard. DK, next segment action replay. So in the segmentல we are going to jog your memory. சில ஓல்ட் பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கு உடனே என்ன ஃபீலிங் அந்த பிக்சர்ஸ் பற்றின்னு அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் அப், இங்கிலாண்டில் உங்களோட ஃபர்ஸ்ட் டூர் இன் இங்கிலாந்து, இந்த ஒரு இன்சிடெண்ட் வித் ரயன் சைட் பாட்டம். அதாவது அவர் போலிங் போட்டுட்டு வெறியா வந்து அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு ஃபன்னியாக அப்படி இப்படி தலையாடிட்டு போனீங்க. என்ன நடந்தது அந்த ஒரு இன்சிடென்ட்ல? அந்த டைம்ல கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆடிருந்தேன். 2-3 4 அடிச்சேன் எனக்கு அந்த ஓவரில். ஒரு கோவப்பட்ட ஒரு பவுன்சர் போட்டு வந்து முறைப்பார், ஏய் போடா அப்படின்னு. ஓ போடான்னு சொல்றது இப்படின்னு சொன்னீங்களா? அதுதான் உங்க வே ஆஃப் சேயிங். ஓகே கிரேட். நெக்ஸ்ட் அப் ஒரு ஐகானிக் பிக்சர். ஏன்னா 4 செஞ்சுரியன்ஸ் வெர்சஸ் பங்களாதேஷ் இன் டாக்கா. ஆமா. அண்ட் அந்த சமயத்துல யூ ஆர் ஓப்பனிங் த இன்னிங்ஸ் வித் வசிம் ஜாஃபர். கரெக்ட். ஸோ இது வேர்ல்ட் ரெக்கார்ட் ஐ திங்க் அட் தட் ஸ்டேஜ். டாப் 4 பேட்டர்ஸ் எல்லாருமே 100 அடிச்சான். ஸோ அண்ட் மை ஃபர்ஸ்ட் 100 அண்ட் வசீம் ஜாஃபரோட ஒரு நல்ல ஒரு குட் காம்பினேஷன். ஃபயர் அண்ட் ஐஸ் மாதிரி. நான் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பேன், அவர் சும்மா லேசியாக ரிலாக்ஸ்டாக இருப்பார் எப்பயும். இட் ஒர்க் அவுட் வெல். குட் டெஸ்ட் மேட்ச். வி எண்டட் அப் வின்னிங் இட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி memories of it being my first test 100, first top 4 எல்லாருமே 100 மேட்ச் ஜெயிப்போம். சச்சின், ராகுல் டிராவிட் அவரோட அந்த மேட்ச்ல எனக்கு ரொம்ப ஞாபகம் ஒரு கிராம்ஸ் ஒன்று வருங்க பாருங்க, பங்களாதேஷ் டாக்கால. பா அந்த மாதிரி கிராம்ஸ் எனக்கு லைஃப்ல வந்தது இல்லை. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கிராம்ஸ், ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி விட்டாங்க. ஒரு நாள் எடுத்து நான் ஃபீல்டிங்கே போகல, அந்த மாதிரி இருந்தது. மோசமான நிலைமை பாருங்க. அதை தாண்டி அடிச்சிருக்கேன். வெல்லன் சூப்பர். நெக்ஸ்ட் நான் ஒரு நாளைக்கு இருக்கும் 10 வருஷத்துக்கு கிராம்ஸ் இருக்கும். புரியல ஏங்க, அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. எனக்கு நிறைய கிராம்ஸ்லாம் வந்திருக்கு சொல்கிறேன். அதான் அன்னைக்கு கஷ்டமா இருக்கும். கண்டிஷன்ஸ் இல்லை எப்பயுமே. பங்களாதேஷ் வந்து வெரி ஹாட் அண்ட் ஹியூமிடான கண்டிஷன், நாட் ஈஸி. நெக்ஸ்ட் வந்து ஒன் ஃப்ரம் த ஐபிஎல். இந்த ஒரு இன்னிங்ஸு ஃபார் ஆர்சிபி நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து 92/5 இருந்தீங்க. அங்கேருந்து ஒரு டார்க் நைட்டாக அந்த ஒரு பேட்மேன் மாதிரி, ஒரு சைலண்ட் கார்டியன் மாதிரி உள்ளே வந்து ஒரு 150 வரைக்கும் ஸ்கோர் எடுத்துகிட்டு போவீங்க. 66 of 34 பால்ஸு. விராட் கோலி ஏதாவது சொன்னாரா போகிறதுக்கு முன்னாடி? அவருக்கு அப்போ அவுட் ஆகிருந்தார், அதனால் எதுவும் நான் பேசல அவர்கிட்ட. நல்ல மேட்ச் இது ஆக்சுவலி. டிசியோடல வின் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். குட் மேட்ச். இட் இஸ் வெரி குட் மேட்ச். இந்த மேட்ச்சில் வாட் ஐ ரிமெம்பர் த மோஸ்ட் இஸ் மேட்ச் முடிஞ்ச அப்புறம்
விராட் கோலி என்ன இன்டர்வியூ எடுப்பார். ஸோ that was good. மேட்ச் முடிஞ்சப்பறம் he was kind enough. ஜென்ரலாக இந்த மாதிரி 2 பேர் பேசுவாங்க மேட்ச் முடிஞ்சப்பறம், the 2 persons who played well in that match. விராட் கோலி வாஸ் கைண்ட் enough. அவங்க கேட்கும்போது இன்டர்வியூ எடுக்கிறேன்னு கேட்கும்போது அவரே என்ன இன்டர்வியூ எடுத்தார். ஸோ தட் வாஸ் வெரி குட். ரியலி ஹெல்ப் மீ. ஏன்னா அந்த டைமில் வந்து ஐ வாஸ் ட்ரைங் டு மேக் அ கம்பேக் இன் தி இந்தியன் டீம். ஹி வாஸ் கைண்ட் enough டு அக்செப்ட் அண்ட் பி கிரேஷியஸ் enough டு சே சரி நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி நான் அவரை இன்டர்வியூ எடுத்தேன் இங்கிலாண்டில். ஸோ அவர் வந்து ஹாப்பி டு டூ இட். வெரி நைஸ். அப்படி சொல்கிறது கொஞ்சம் டூ மச். எடுத்தார் இன்டர்வியூவை. ஓகே, த ஐகானிக் மூமெண்ட் இன் யுவர் இன்டர்நேஷனல் கரியர், நிதாஸ் ட்ராஃபி, இதை டச் பண்ணாமல் எப்படி போக முடியும்? வாட் டஸ் இட் மீன் டு யூ? நீங்கள் when you put in a lot of work and you do a lot of things, but you're remembered in sport for 1 or 2 events and 1 or 2 achievements. எல்லாமே எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. I think when it comes to me, this is the moment that defined my international career and me as a cricketer. The good thing was one of my close buddies, Mr. Washington Sundar, was a runner and பாலே ஃபேஸ் பண்ணாம நின்னுந்தார். அவர் எல்லா போட்டோலயும் இருப்பாரு. இது எனக்கு கேட்கணும். விஜய் சங்கர் கஷ்டப்பட்டு ஆமாப்பா. என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? நான் என்ன சொல்றது, உலகமே அவர் திட்டிச்சு. நான் அவர் அவுட் ஆனப்ப நான் போனேன். ஸோ இல்ல, இன்ஃபேக்ட் நோ ஆக்சுவலி நான் போகும்போது அவர் பேட்டிங் ஆடினார். கரெக்ட். அண்ட் ரொம்ப பெரிய கான்வர்சேஷன் அந்த டைம்ல வச்சமா ஞாபகம் இல்லை. பட் ஐ ரிமெம்பர் தட் அன்னைக்கு அவர் பேட்ல படல. இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி. எனக்கு மஸ்ட் ஹவ் ஹேப்பன் மெனி அதர் மேட்சஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ அந்த நாளில் அவருக்கு படலை. had a tough time with the bat and பாவம். I think social media is relentless அந்த விஷயத்தில். போட்டு பின்னிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவரை. பட் இட்ஸ் குட் டு see him come back and do so well for Gujarat even after all that. Brilliant. Last T20 World Cupல versus Pakistan. what a match. உங்களோட ஃபேவரட் ஷாட்ல வேற நீங்க அவுட் ஆவீங்க. இது what a game. What a match. First of all, like Virat Kohli was unbelievable அந்த இன்னிங்ஸ். பட் யூ ஆர் இன் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் பிளேயிங். அவர் இன்னும் ரெண்டில் இருந்தார், நீங்கள் ஆடினீங்க. ஆமாம், அது வந்து how big was the occasion? Probably the biggest I've played. 100,000 people, MCG, ஒரு cold day, weather wise, pitch ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமான pitch. Everything fell in place. I think we were destined to win that match. அன்ரியல் மேட்சுங்க. அவுட் ஆனது பற்றிலாம் கவலையே படல. லக்கிலியே கவலைப்படலன்னு சொல்கிறது இப்போ ஈஸி. த ட்ரூத் வாஸ் தட் அந்த மேட்ச் போகிற விதத்தில் நான் அவுட் ஆன இடம் ரொம்ப தப்பான இடம். பட் ஜஸ்ட் அகேன் தட் வாஸ் மென்ட் டு பி. அது பாட்டு நான் ஸ்வீப், எனக்கு பிடிச்ச ஷாட்டு அதை ஆடுவேன். அது பேடில் போட்டு திருப்பி கீப்பர்கிட்டே போயிடும். வேறு எங்கே போயிருந்தாலும் ஒரு ரன்னு. ஆல் திங்ஸ் செட் அண்ட் டன். இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் கிரேட் மேட்சஸ் தட் ஹவ் பீன் பார்ட் ஆஃப். அதனால் நான் மேட்ச் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் நடப்பேன் கிரவுண்டை சுற்றி. எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. பிரில்லியன்ட் ஃபீலிங். And what a way to start the 2020 World Cup also. One of the best matches ever played, I think. Ash brilliant அவரோட வேல. Ashwino, man, he brought all his street cricket experience into only Ashwin can match. And the pressureல to actually one ball 2 runs rather அவர் அந்த வெல் லெஃப்ட் விட்ட விதம். ஆமா, I think he knew as a bowler இருந்து he knew இதுதான் பண்ண போறாங்க. I don't think knew ன்னு சொல்ல முடியாது. But he reacted very instinctively. அவர் அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல ஆடி just came to him ரொம்ப நேச்சுரலா. ஆமா, ஆடி அந்த அந்த ஒரு அவன் விட்ட விதமே லைட்டா அப்படி அந்த ஆர்ச் பண்ணி பால் போடுவான். நிறைய பேர் ஷாட்டுக்கு போயிடுவாங்க. கரெக்ட். ஷாட்டுக்கு போய் மிஸ் பண்ணிருக்கலாம். பட் இவன் வந்து பாலே தொடாமல் பண்ணது இஸ் phenomenal. Well done, DK. I think we've come to the end of this segment. Hope you had some nostalgia. Absolutely. I think through my cricket career, Bangladesh la idu varaikku vandirkeenga, it's a long way. It's over 15-20 years. So it's good. Dinesh, finally vantom last segment, super over. The fun segment in the deep dive porthu varaikum. Yeah, you can pick one card, Dinesh. Second ball. Wide Yorker உங்களுக்கு ஏத்த பால். சரி, ஓகே. கமெண்ட்ரி ஏராளமா பண்ணிருக்கீங்க. You have to choose one between Michael Atherton, Nasir Hussain, Ian Bishop. 3 பேர்ல who is the best commentator? Oh, tough one. Nasir Hussain. Nasir Hussain. Yeah. 3 பேரும் very difficult to choose. All 3 are very good. Atherton வந்து personal favorite. நிறைய டைம் அவரோட ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அவரோட I've enjoyed a lot of times with him. Dinner ன்னு. Bishop on the other hand very warm, very empathetic and proper homework பண்ணிட்டு வருவார். But Nasir Hussain அவரோட consistency, not only calling big moments, man of the match, toss எல்லாமே பண்ணுவார். வெரி வெல் ரவுண்டட் ப்ராட்காஸ்டர். சரி, வைட் யாக்கர் நல்லா அடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் அப் ஆஃப் கட்டர். ஓ, பின்னாடியே எப்படி வெயிட் பண்ணுவீங்க, அடிச்சு தூக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் வேர்ட் அபவுட் யுவர் கிரிக்கெட்டிங் லெகசி. ரிலென்ட்லெஸ். நைஸ், ஐ அக்ரி. ஃபர்ஸ்ட் பால் ஈஸியாக இருக்கும் நியாயப்படி. ஃப்ரீ ஹிட், எல்லா பேட்ஸ்மேனுக்கு பிடிச்ச பந்து. ஓகே, ஆனால் இந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப டஃப். யூ ஆர் த கேப்டன் ஆஃப் த bowling டீம். ஓகேயா,
1 ball 6 to win. நீங்கள் அடிச்சிருக்கீங்க 6, அது எல்லாருக்குமே தெரியும் இந்த ட்ராஃபியில். பட் நீங்கள் 2 பேட்டருக்கு போடணும். ஒன்று வந்து ரோஹித் சர்மா, இன்னொன்று வந்து விராட் கோலி. ஸோ நீங்கள் கேப்டனாக இருந்து போலர்கிட்ட என்ன பிளான் சொல்லுவீங்க, இல்லாட்டி என்ன பந்து போடணும் அப்படின்ட்டு? ஃபர்ஸ்ட் அப் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா full ball into his left pad. ஓகே ஃபைன். விராட் கோலி Cut ball outside the off stump, wide outside the off stump. ஏ வைட் அவுட் சைட் ஆஃப் சும்மா தட்டி விட்டா போய்டுமே. 6 போகாது. 6 போகாது. அவ்வளோ ஈஸியாக போகுது, கஷ்டமான. அவர் வந்து ஸ்டம்ப் லைனில் அவர் மச் ஸ்ட்ராங்கர் அந்த லெக் சைடு. ரோஹித் சர்மாவுக்கு ஷார்ட்டாக போகிறதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேப்டன்லாம் பண்ணும்போது. ஆப்வியஸாக ஸ்ட்ராட்டஜின்னு வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சு தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் டப்பு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெங்க்ஸ், டிஃப்ரெண்ட் பேட்டர்ஸ். ரோஹித் சர்மா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டு விராட் கோலி. நெக்ஸ்ட் அப், ஆஹா டோ கிரஷர். இந்த பால் எப்படி டேக்கிள் பண்றீங்கன்னு பாப்போம். இந்த பால் எல்லாருக்குமே கஷ்டம் தாங்க. டோ கிரஷர் எப்படி அடிக்க முடியும்? அப்படியா? அப்போனா கேள்வியும் கஷ்டம். ஆக்சுவலி யூ ஹேவ் டு சூஸ் ஒன் ஸ்பின்னர். ரவிச்சந்திரன் அஸ்வின், நேத்தன் லயன். ஓ வாவ். I'll go Ravichandran Ashwin. Yeah. A, because he's won so many more matches single-handedly. B, the amount of variations he has, phenomenal. I think and he's constantly updated and upgraded himself, and I like that about a person. ஸோ ஆஸ் அ ஹோல் bowler அப்படின்னு பார்க்கும்போது மல்டி டைமென்ஷனல், ஆஸ் இன் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரே ஸ்கில் செட் வச்சு இஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் இஸ் மைண்ட் அண்ட் பி வெரி கன்சிஸ்டன்ட் அட் இட், பிலீவ் இன் தட் ஸ்கில் அண்ட் கான்ஸ்டன்ட்லி ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். இன்னொருத்தர் வந்து completely different side. He is able to literally change whatever is required to get the best out of the situation. So two different schools of thought, and both have worked and become legends. So it's which choose and which path you choose and how you make it work. Definitely. Even I agree. Like as a bowler, complete package அப்படின்னு பார்க்கும்போது I think Ash really stands out. Last 2 balls. What is it? Full toss. லட்டு பால் உங்களுக்கு. சரி, ஃபுல் டாஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட சினிமா நாலேஜுக்கு ஒரு சேலஞ்சு. இன்ஃபேக்ட் உங்கள் ஆக்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் டயலாக் டெலிவரிக்கு ஒரு சேலஞ்சு. புரியுது. ஆக்டிங் ஸ்கில்ஸ்னா அதாவது மாடுலேஷனோட அந்த ஒரு கேரக்டரில் இறங்கி ஒரு டயலாக் சொல்லணும். சரி, உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர்? ரஜினிகாந்த். சரி, அவரோட டயலாக் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஏங்க என்ன அதெல்லாம் பழைய காலத்து. அதுக்கப்புறம் எவ்வளோ ஜெயிலர் வந்து இப்போ நான் இது சொல்கிறேன், என் வழி தண்ணி வழி. இதான் ரஜினிகாந்தோட ஃபேமஸ் டயலாக். சரி, அந்த 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 கேரக்டரை உள் வாங்கி அப்படி சொல்லணும். என் வழி தண்ணி வழி. சரி, பரவாயில்ல, ஓகே, ஓரளவுக்கு மார்க்ஸ் கொடுக்கலாம். சரி, லாஸ்ட் பால் நானே உங்களுக்கு ஸ்லோ பவுன்சர். இது ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா நீங்கள் 4 ரஞ்சி ட்ராஃபி ஃபைனல்ஸ் இருந்திருக்கீங்களா? 3 நினைக்கிறேன். 3 விச் வாஸ் த பெஸ்ட் சான்ஸ்? இந்த ஒரு 3 ரஞ்சி ட்ராஃபி ஃபைனல்ஸ் வித் தமிழ்நாடு. யூ திங்க் இந்த வருஷம் நம்ம வருஷமாக இருந்தது ஆனால் அடிக்கலை. ஒன்றே ஒன்றுங்க, அதாவது நான் லைஃப்பில் ஏதாவது ஒரு மேட்ச் திருப்பி ஆடக்கூடாதுன்னா அந்த ரஞ்சி ட்ராஃபி ஃபைனல்ஸ் தான். 3 மேட்சுமே பிச்சு பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மை ஃபர்ஸ்ட் ஃபைனல் ராதர் இன் தமிழ்நாடு வர்சஸ் மும்பை. நம்ம ஒரு 300 அடிப்போம், அவங்க ஒரு 750 அடிப்பாங்க. செகண்ட் டைம் ஆடும்போது ராஜஸ்தானோட அவங்க ஃபர்ஸ்ட் 2 days விக்கெட்டே விடலைங்க. அவங்க மாத்திரம் ஒரு 650 700 அடிப்பாங்க, நம்ம திருப்பி ஒரு 300 தான் அடிப்போம். The last final கர்நாடகாவோட that I played, நம்ம again 130 or all out, they'll score 700 or திருப்பி. So almost all 3 finals 700 அடிச்சாங்க நம்மளோட. So I don't have great memories of the final. Interestingly, personally I did okay, but as a team it was a match better forgotten. But I understand. I would like to think in the last time going into Bombay we had a good side, நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்தது, and we were playing good cricket versus Karnataka. That was 2000. சத்தியமா ஞாபகம். கருண் நாயர் 300 அடிப்பாரு, கேஎல் ராகுல் 300 அடிப்பாரு, எல்லாரும் அடிப்பாங்க அந்த மேட்ச். Brilliant. So I think அதோட we've come to the end of Super Over. Dinesh, thank you so much for coming on to the show. அதாவது உங்களோட கிரிக்கெட்டிங் ஜேர்னியில் நிறைய ஹைஸ் அண்ட் லோஸ் நிறையா இருந்திருக்கு. பட் ஒன் திங் which probably stood out and the uniqueness of your journey is your longevity. And அந்த லோஸ்லையும் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு சிரிச்சு, I've never seen you crib, honestly. So that was one of the main point for me to get from you in this episode. So it was lovely, your stories, your inspirational quotes, இதெல்லாமே வந்து we enjoyed. Thanks for coming over. Absolute pleasure, Yomi. Thank you so much. Been a great host. Thank you so much.
Thanks a lot. So that's it, Makale. That was a fun episode with Dinesh, Karthik on Deep Dive. நான் நிறைய விஷயம் இன்ஃபேக்ட் கற்றுக்கிட்டேன் இந்த ஒரு எபிசோட் வழியாக. ஹோப்ஃபுல்லி நீங்களும் நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ அந்த ஒரு பெல் ஐக்கானை வந்து ஹிட் பண்ண மறக்காதீங்க ஸோ தட் யூ கெட் அ நோட்டிஃபிகேஷன் வென் எவர் ஐ புட் அப் கான்டென்ட். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், திஸ் இஸ் யோமி signing off the field.